பட் இது மாதிரிலாம் ஏவி விடும்போது அவங்களுக்கு வந்து திருப்பி அடிக்காதா? கண்டிப்பாக அடிக்கும். அப்ப தெரிஞ்சு ஏன் அது மாதிரிலாம் பண்றாங்க? அவங்களுக்கு அந்த ஆதங்கம், அவங்களுக்கு அந்த வலி, அந்த நேரத்தில் வந்து இவன் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணத்துட்டாங்க. என்னை இவன் கெடுத்துட்டான், இவனுக்கு வந்து எப்படியாச்சும் அழிக்கணுன்ற எண்ணத்தில் செய்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலருக்கு இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இவன் வந்து முன்னுக்கே போகிறான், இவன் முன்னாடியே போகக்கூடாது, இவன் எந்நேரமே பிரச்சனையிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து இந்தமாரி ஏதாவது ஒன்று ஆபத்து ஒன்று உண்டாக்கி ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் கையில் அடி, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, கால் வீங்கி இருக்கும், ஏவி விட்டு அதுமாரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவர் செய்யும். பொதுவா கஷ்டப்பட்ட காசு வீண் போகாது அப்படின்வாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்க நானே பார்த்துருக்கேன். அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைக்காக ஆசையா கட்டின வீடு அது. அந்த வீட்டை வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த வீட்டு மாப்பிள்ளை வந்து வித்துறான். இப்போ அந்த குடும்பமே வந்து அந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துல இப்போ வித்த வீடெல்லாம் வந்து ஜின்னை வச்சு திருப்பி வாங்க முடியுமா? அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. வித்த வீடெல்லாம் வந்து அவன் ஜின்னெல்லாம் வச்சு வாங்க முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும், அவங்களா கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜின்னை வச்சு அவங்கள மெயின்டை மாற்றலாம். ஜின்னுன்னா போய் அவங்க போய் மிரட்டுறதோ தொந்தரவு பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. அவங்க மனசை மாற்றும். அவங்க மனசை மாற்றிட்டு சரி நம்ம செஞ்ச தப்பு, நமக்கு இவனை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ற பட்சத்துலேயும் கொடுக்குறவங்க மனுஷனாக இருக்கிறாங்க.